ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் உதயா. இப்போ வந்து நம்ம கூகுள் சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்க போகிறோம். சரி, நெட்டை ஆன் பண்ணிக்கிட்டு, நெட் ரொம்ப முக்கியம். கூகுள் சைட் போகணுன்னா கூகுள் இப்போ வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நான் கூகுள் சைட் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். கூகுள் சைட். ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஷோ ஆகும். அதில் ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கூகுள் சைன்இன் கொடுத்துருக்கோம். ஸோ சைட்டில் இருக்கிற சைன்இன் பண்ணிங்க. போனதுக்கப்புறம் இமெயில் கேட்கும். ஸோ அதில் வந்து நமக்கு உங்கள் இமெயில் ஐடி தான் கொடுத்துங்க. நான் என்னோடய இமெயில் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, உங்கள் இமெயிலில் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் அடிங்க. லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து சைட்டுக்குள்ளே போய்டும். நான் ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணியிருக்கனால கீழே வந்து ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து நியூ சைட் போயிடுவோம். நியூ சைட் போனதுக்கப்புறம் மேலே காமிக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய சைட் நேம். நான் வந்து உதயா டிஎன் அப்படின்ட்டு ஒரு சைட் கொடுத்துக்கிறேன். ஸோ உதயா டிஎன் அப்படிங்கிறது வந்து என்னோடய சைட்டோட நேமு. இது வந்து அவங்க என்ன பேஜ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான டைட்டில். அதை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, டாப் 10 இண்டியன் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். டாப் 10 இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட் ஐட்டம் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ இது என்னுடைய வந்து டைட்டில் இது தான், டாப் 10 இண்டியன் ஃபுட். டாப் 10 இண்டியன் ஃபுட் என்னென்ன அப்படிங்கிறத பண்ணிட்டு நான் வந்து இமேஜை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இமேஜ் எப்படி ஃபிட் பண்ணேன்னா, சைடு பார் இருக்கும், அந்த இடத்துல கீழே வந்து இமேஜ் ஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வச்சு நான் கொடுத்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அதை வந்து அட்டைன் பண்ணி அதை நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிக்க முடியும். கலரிங் வேணால் மாற்றிக்கலாம். அதான் இருக்குது. ஏ அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கலரிங் மாற்றிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை காப்பி பண்ணணும். டாப் 10 இண்டியன் ஃபுட்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு அந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் வந்து ரெட் கலரில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு ரெட் கலர் தேவையில்லை, நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணேன். ஸோ நான் வந்து அதை ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். ஓகே, ஒயிட் கலர் மாறிடுச்சு. இப்போது இதுக்கான டேபிளோட கண்டென்ட். ஸோ அதுக்காண்டி நம்ம டேபிள் கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா கீழே டேபிள் கண்டென்ட் காட்டும். ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்கு எனக்கு உள்ள கண்டென்ட் நான் கீழே போட்டுக்கிட்டேன். இந்த டாப் 10 ஃபுட் ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நான் கீழே போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் கேலண்டர், என்ன டேட்டு என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ஸ், மேப்ஸ்னால் வந்து இப்போ என்னோடய இது வந்து ஸோ வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். என்னோடய ஊர் வந்து நேமம்னு சொல்லிட்டு நேமங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நேமம் வந்து நான் லொக்கேஷன் காமிச்சு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி சின்னதாக வந்து மினிமைஸ் பண்ணி கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ என் வெப்சைட் கீழே வந்து என்னோடய மேப்பில் வந்து நான் என்னுடைய லொக்கேஷன் காட்டும். சீட்ஸ் அப்படி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டைல் சீட்ஸ் மாதிரி, இப்போ லிஸ்ட் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் போடல. இங்கே பற்றி இந்த எக்ஸல் ஐட்டம் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சீட்ஸ் வேணால் பயன்படுத்திக்கலாம். ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ் அதே மாதிரி தான், எக்ஸல் மாதிரியே நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மேலே போகிறேன். நமக்கு தேவையான இமேஜ் வேணால் நிறைய ஃபிட் பண்ணிக்கலாம், அதிலே காமிக்க ஆப்ஷன்லாம். கொலாபரேஷன், டேபிள் கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நான் இது பண்ணி தான் நான் டேபிளோட கண்டென்ட்டை நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா டாப் 10 ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 10 கண்டென்ட் கொடுத்துருக்கேன் நான். ஈஸியாக வந்து இதன் மூலிமா வந்து இமேஜ் கொடுத்து கிளிக் பண்ணோன்னா இமேஜ் இதுலேருந்து அப்லோட் ஆகிடும். ஒரு நேம் வந்து கொடுத்துக்கணும், இன்சர்ட் பட்டன் நேம்ஸ் வந்து ஹெட்லைனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போது நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன்.
எனக்கான ஆப்ஷன் வந்து நான் பண்ணிட்டேன். என்னோடய வெப்சைட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இது என்னுடைய வந்து வெப்சைட் டாப் 10 இந்தியன் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் வந்து பிளர்ராக நல்லா இருக்கிறனால தெரியணும் அப்படிங்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரைட்டாக தெரியும். நான் மீடியமாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் ஆகணும் போனதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நேம் எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து அந்த விசிபிள் ஆகுங்கிறதுக்காக வேண்டி அதை டிக் பண்ணிக்கிறேன் டேர்ம்ஸ் கண்டிஷனை. ஸோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ என் கண்டென்ட் பார்க்குறதுக்கு நான் வெளில போகிறேன். கீழே என்னோடய வெப்சைட்ஸ் அது கீழே வந்து என்னோடய கண்டென்ட் அங்கே இருக்கு பாருங்கள், உதயா டீன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணோன்னா இல்லை என்னோடய வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ கீழே லொக்கேஷன் காட்டும், கண்டென்ட் எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து வியூவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து வியூ பண்ண முடியும். ஸோ இது என்ன கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இது மூலயமா ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.